ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் ராமநாதபுரம் மத்திய சர்வோதயா சங்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட சிவகாசி காதி பவன் விற்பனை நிலையத்தை மத்திய காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணைய தலைவர் மனோஜ்குமார் திறந்து வைத்தார். அப்போது பேசுகையில், மத்தியில் பிரதமர் தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கிராம தொழில்களின் வர்த்தகம் நாடு முழுவதும் 10 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்றும், தற்போது காதி மற்றும் கிராம தொழில்களின் வர்த்தகம் 1.5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் காதி விற்பனை அதிகரித்து அதிக லாபம் ஈட்டப்படுவதால் தமிழகத்தின் காதி மற்றும் கிராம வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், பாஜகவினர் கதர் ஆடை அணிந்து கிராம தொழில்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 270.77 கோடி விளிம்பு தொகை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் மூலம் 9583 புதிய திட்டங்கள் நிறுவப்பட்டு 1,05,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் 2023-24 காலகட்டத்தில் 224.12 கோடி ரூபாயாக இருந்த காதி உற்பத்தி தற்போது 397.63 கோடி ரூபாயாக அதிகரித்து 11,872 கைவினை கலைஞர்கள் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.